ஜூபிலி ஆண்டு 2025 நிகழ்வை எமது யாழ் மறை மாவட்டத்திலே எமது மரியன்னை பேராலயத்திலே தொடங்க இருக்கின்றோம். எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஆயர் தந்தை அவர்கள் இங்கே திருப்பலிக்கு ஆரம்பமாக ஆயத்த நிலையிலே இருக்கின்ற நேரத்திலே உங்கள் அனைவரையும் இங்கே அன்போடு வரவேற்று தொடக்கத்திலே ஒரு திருப்பாடல் பாடுவோம். முன்னுரைக்கு பிறகு திருத்தந்தையின் கொடியை ஏற்றி அதன் பின்னர் இறைவார்த்தைக்கு பின்னர் திருச்சிலுவை வந்து ஆசீர்வதித்து புனித கதவு ஆசீர்வதிக்கப்பட்டு திறக்கப்பட்டு பின்னர் புனித வாசலினூடாக திருச்சிலுவையை புனித சிலுவையை பவனியாக நாங்கள் அனைவரும் ஆயருக்கு பின்னால் இந்த புனித வாசலிலே நுழைவோம். திருத்தந்தையின் கொடியினை ஆயர் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். இந்த நேரத்திலே பதிலுரை பாடல் பாடப்படுகிறது. அனைவரும் பதிலுரையாக நன்றியோடு அவர்தம் வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள் என்று பாடுவோம். நன்றியோடு அவர்தம் வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள். நன்றியோடு அவர்தம் வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். நன்றியோடு அவர்தம் வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள். ஆண்டவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர்தம் வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள். நன்றியோடு வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நன்றியோடு அவர்தம் வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள். நன்றியோடு அவர்தம் வாசல் நுழையுங்கள், புகழ் பாடலோடு அவர்தம் முற்றம் வாருங்கள். சகோதர சகோதரிகளே, புதிய திருவழிபாட்டு ஆண்டின் முதல் பெருவிழா கிறிஸ்து பிறப்பு விழாவை மனமகிழ்வோடு கொண்டாடி பாலக இயேசுவின் மகிழ்ச்சி, அமைதி ஆகிய நிறை அனுபவங்களை பெற்ற நாம் இன்று திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இறைவன் தாமே தமது திட்டப்படி
இயேசு, மரியாள், யோசேப்பு ஆகிய மூவரையும் தெரிந்தெடுத்து ஏற்படுத்திய குடும்பத்தையே திரு அவை நம் அனைவரையும் திரு குடும்பமாக கொடுத்துள்ளது. மரியன்னையின் குடும்பம் ஆன்மீகமும் பிறர் அன்பும் புனித யோசேப்பின் கடின உழைப்பே ஆகும். நீதிமானுக்குரிய பண்போடும் இணைந்து செயல்பட்டு இயேசுவை உலகின் மீட்பராக உருவாக்க உதவியது. அத்தோடு கடந்த கிறிஸ்து பிறப்பு விழாவோடு ரோமையில் உள்ள புனித பேதுருவானவர் பெருங்கோவிலின் ஜூபிலி புனித நுழைவாயில் திருத்தந்தையால் திறக்கப்பட்டு ஜூபிலி ஆண்டில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது நாம் அறிந்ததே. இன்று புனித மரியன்னை பேராலயத்திலும் மதிப்புக்குரிய எமது ஆயர் அவர்களினால் சிறப்பு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜூபிலி ஆண்டு ஆரம்பிக்கப்படுவதோடு யாழ் மறை மாவட்டத்திற்குரிய ஜூபிலி ஆண்டு திருச்சிலுவையும் ஆசிர்வதிக்கப்பட்டு பேராலயத்தில் நிறுவப்பட உள்ளது. ஆலய மணிகளை ஆடம்பரமாக ஒலிக்கச் செய்து நாம் ஆரம்பிக்கும் இந்த ஜூபிலி ஆண்டில் புனித ஜூபிலி சிலுவையை தரிசித்து பரிபூரண பலன்களை அடைய எம்மை தயார்படுத்துவோம். எனவே இந்நிகழ்வை நாமும் பேராலய பங்கு திரு அவையாக இணைந்து கொண்டாடுவோம். ஆரம்ப பவனியில் இணைந்து ஆலயம் நுழைந்த நாம் இப்போது திருப்பலியை ஆரம்பித்து தொடர்ந்து உன்னதங்களிலே கீதம் பாடப்படும் வேளையில் ஆலய மணிகளை ஒலிக்கச் செய்து ஜூபிலி பதாதையை திரை நீக்கம் செய்து ஜூபிலி ஆண்டை ஆரம்பிப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே கொண்டாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வெல்ல இறைவா, மனிதரை மீட்க மனுரு எடுத்த உன் திருமகனின் அடையாளமாய் அமைந்து உமது கனிந்த அன்பை நினைவூட்டும் இச்சிலுவையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இது மக்களுக்கு விசுவாச வாழ்க்கையின் சின்னமாகவும் மனிதரின் மீட்பாகவும் துன்பங்களில் ஆறுதலாகவும் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் கருவியாகவும் வாழ்க்கையின் நம்பிக்கையால் இருப்பதாகவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. அன்பின் இயேசுவே, நீரே மீட்பின் வழி, வாழ்வின் வழி. உம்பேரில் நாம் திறக்கும் புனித வாசலை ஆசீர்வதியும். வாயில் வழியாக நுழையும் ஒவ்வொருவரும் அன்பையும் கருணையும் பெற்று உம்முடைய நிலை வாழ்வில் பங்கேற்பார்களாக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யுங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் இயேசு மரியா சூசை திருக்குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவிழமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி மது இல்லத்தின் நிலையான வரிசை மகளுடன் பெறச் செய்தலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறைவசனங்கள் 10 தொடக்கம் 12 முடிய. செல்லுங்கள், வாயில்கள் வழியாய் கடந்து செல்லுங்கள், மக்கள் வர பாதையை தயாராக்குங்கள், அமையுங்கள், நெடுஞ்சாலையை சீராக அமையுங்கள், கற்களை அகற்றுங்கள், மக்களினங்கள் முன் கொடியை தூக்கி பிடியுங்கள். உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது,
அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது. அவரது செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினம் என்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவன் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். 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 படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பெறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே எனக்கு செவிசாய் தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். எபேசியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனம் 17 22 முடிய. அவர் வந்து தொலைவில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கின்றோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்றினத்தாரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறை வாக்கினர்கள் ஆகியவர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடமாய் இருக்கின்றீர்கள். கிறிஸ்துவின் உறாவில் கட்டப்படும் முழுவதும் இசைவாக பொருத்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகின்றது. நீங்கள் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாய் கட்டப்பட்டு வருகின்றீர்கள். இது கிறிஸ்து இயேசுவின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா
திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 41 தொடக்கம் 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருக்கின்றோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சேர்ந்து நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகளாவிய திரு அவையோடு இணைந்து இன்று நாங்கள் எங்களுடைய இந்த யாழ்ப்பாண மறை மாவட்டத்திலே எங்களுடைய ஆயர் தலைமையிலே பேராலய மணிகள் ஒலிக்க ஜூபிலி திருச்சிலுவை ஆசீர்வதிக்கப்பட்டு ஜூபிலி கதவு, புனித கதவு திறந்து வைக்கப்பட்டு இந்த ஜூபிலி ஆண்டை மிகவும் ஆடம்பரமாக ஆரம்பித்திருக்கின்றோம். இயேசுவினுடைய பிறப்பின் ஒவ்வொரு 25 ஆண்டுகளையும் திரு அவை பாரம்பரியமாக ஜூபிலி ஆண்டாக கொண்டாடி வருகின்றது.
அந்த வகையில்தான் நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த 2025ஆம் ஆண்டையும் இயேசுவினுடைய பிறப்பின் ஜூபிலி ஆண்டாக அனுசரிக்க திரு அவை எங்களை அழைத்து நிற்கிறது. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் திருக்குடும்பத்தின் விழாவை கொண்டாடுகிற பொழுது இந்த ஜூபிலி ஆண்டு திருக்குடும்பம் உருவாகியதன் ஜூபிலி ஆண்டு என்று கூட அழைக்கலாம். இயேசு பிறந்தவுடன் தான் திருக்குடும்பம் உருவாகியது. சூசை மரியன்னை என்ற ஒரு சாதாரண குடும்பத்திலே இயேசு குழந்தையாக வந்து பிறந்த பொழுது அந்த திருக்குடும்பம் அங்கே ஆரம்பமாகியது. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு திருக்குடும்பத்தின் ஜூபிலி ஆண்டு என்று கூட நாங்கள் அழைக்க முடியும். எங்களுடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாற வேண்டுமென்றால் ஒரே ஒரு நிபந்தனை தான் உண்டு. இயேசுவை எங்களுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தவராக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதனைத்தான் சூசையும் மரியன்னையும் செய்தார்கள். அதனை நாங்கள் திருக்குடும்பம் என்று அழைக்கின்றோம். எங்களுடைய குடும்பங்களிலும் இயேசுவுக்கு நாங்கள் இடம் கொடுத்தால், அவரும் எங்களுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தவராக இருந்தால், எங்களுடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாகவே இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் இந்த ஜூபிலி ஆண்டை, இந்த புனித வாயிலை, தூய கதவை திறந்து ஆரம்பித்திருக்கின்றோம் என்றால், தங்களுடைய அந்த உள்ள கதவிலே, உள்ள என்கின்ற கோயிலிலே அந்த வாசல் கதவை திறந்து இயேசுவை முதல் முறையாக உள்ளே அனுமதித்தவர்கள் பரிசுத்த கன்னிமரியாளும் புனித சூசையப்பரும். இந்த ஜூபிலி கதவனுடைய அடையாளமாக இதுதான் இருக்கிறது. உங்களுடைய உள்ள கதவுகளை ஆண்டவருக்காக திறந்து விடுங்கள். உங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவன் இயேசு, மீட்பர் இயேசு வந்து குடிகொள்ளட்டும். இந்த பணியை முதல் முறையாக செய்தவர்கள் பரிசுத்த கன்னிமரியாளும் புனித சூசையப்பரும். தங்களுடைய உள்ளமெனும் கோயிலிலே இயேசுவுக்காக தங்களுடைய அந்த உள்ள கதவுகளை அவர்கள் திறந்து வைத்தார்கள். இயேசு அவர்களுடைய உள்ளங்களிலே குடிகொண்டார். அதனால் அவர்கள் திருக்குடும்பமாக மாறினார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்த கன்னிமரியாளும் புனித சூசையப்பரும் தங்களுடைய உள்ள கோவிலிலே அந்த வாசலை அவர்கள் இயேசுவுக்காக திறந்து விட்டார்கள் என்றால், அதற்கு அடிப்படையாக அமைந்த 3 பண்புகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்பிக்கை. இந்த ஜூபிலி ஆண்டினுடைய கருப்பொருள், நாங்கள் எல்லாரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள். பழைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு ஒரு மீட்பர் வருவார் என்று ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் பரிசுத்த கன்னிமரியாளும் புனித சூசையப்பரும். இந்த நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்தவர்கள், முதல் முறையாக இந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ்ந்தவர்கள் அன்னை மரியாளும் சூசையப்பரும். மீட்பர் வருவார், இறைவன் தந்த வாக்குறுதி ஒரு நாள் நிறைவேறும், இறைவன் தன்னுடைய மகனை எங்கள் மத்தியிலே அனுப்புவார், அவர் வழியாக நாங்கள் மீட்படைவோம் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு பரிசுத்த கன்னிமரியாளும் புனித சூசையப்பரும் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால் தான் அவர்கள் தங்களுடைய உள்ள கதவை அந்த இயேசுவுக்காக திறந்துவிட முடிந்தது. இரண்டாவதாக, அன்பார்ந்த சகோதரங்களே, பரிசுத்த கன்னிமரியாளும் சூசையப்பரும் இயேசுவுக்காக தங்களுடைய புனித வாசலை திறந்து விடுவதற்கு அவர்களுடைய கீழ்ப்படிவு என்கின்ற அந்த பண்பு. இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும்,
என்று பரிசுத்த கன்னிமரியாள் இந்த உலகத்திலே ஒரு காலமும் நடக்க முடியாத ஒரு விடயத்தை ஆண்டவர் சொன்ன பொழுது அதை நம்பி கீழ்ப்படிந்து இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாள். தன்னுடைய உள்ள கதவை ஆண்டவருக்காக திறந்து விட்டாள். உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று கபிரியேல் தூதன் சொன்ன பொழுது, எப்பொழுதுமே இந்த உலகம் கேள்விப்படாத ஒரு விடயத்தை கபிரியேல் தூதன் புனித சூசையப்பருக்கு சொன்ன பொழுதும், இது ஆண்டவருடைய திட்டம், அதனை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி பரிசுத்த கன்னிமரியாளை தன்னுடைய மனைவியாக புனித சூசையப்பர் ஏற்றுக்கொண்டதினால் அவர் தன்னுடைய அந்த புனித வாசலை, உள்ள கோவிலின் வாசலை இயேசுவுக்காக திறந்து வைத்தார். அன்பார்ந்த சகோதரங்களே, திரு அவையினுடைய வரலாறு இன்று வரை இந்த கீழ்ப்படுதலிலேதான் தங்கியிருக்கிறது என்பதை பரிசுத்த கன்னிமரியாளும் சூசையப்பரும் எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய குடும்பத்திலே இயேசு வந்தார். அவருடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறியது. மூன்றாவதாக, அவருடைய வாழ்க்கையிலே இறுதி வரையும் பிரமாணிக்கமாக இருந்தார்கள். வெறுமனே ஆண்டவருக்கு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு இந்த உலகம் போன போக்கிலே அவர்கள் வாழ எத்தனிக்கவில்லை. நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை கீழ்ப்படுதலோடு எங்களுடைய உள்ள கதவுகளை திறந்து இறைவனை மீட்பரை எங்களுக்குள்ளே அழைத்திருக்கிறோம். ஆகவே இறுதி வரையும், இறுதி மூச்சு வரையும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம் என்று தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இறுதி வரையும் பிரமாணிக்கமாயிருந்ததினால்தான் அவர்களுடைய உள்ள கோவிலிலே இயேசு வந்து தங்கினார். அவர்களுடைய குடும்பம் திருக்குடும்பமாக மாறியது. அன்பார்ந்த சகோதரங்களே, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழுவது எப்படி, கீழ்ப்படிதலோடு வாழுவது எப்படி, பிரமாணிக்கமாக வாழுவது எப்படி என்ற இந்த பண்புகளை மிகவும் ஆணித்தரமாக எங்களுக்கு கற்பித்து, உங்களுடைய குடும்பங்களிலும் இயேசு வந்து உங்களுடைய உள்ள கோவிலிலே வாசலூடாக வந்து உங்களோடு தங்கி உங்களுடைய குடும்பங்களையும் திருக்குடும்பங்களாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நம்பிக்கையோடு பயணம் செய்யுங்கள், கீழ்ப்படிதலோடு வாழுங்கள், எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருங்கள் என்று பரிசுத்த கன்னிமரியாளும் புனித சூசையப்பரும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த மூன்று பண்புகளையும் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து எங்களுக்கு ஒரு பரிசாக தன்னுடைய சிலுவையை தந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஜூபிலி ஆண்டின் திருச்சிலுவையை நாங்கள் இன்று ஆடம்பரமாக பவனியாக எடுத்து வந்து இந்த பேராலயத்திலே நிறுவியிருக்கிறோம். இந்த சிலுவை எங்களுக்கு சொல்லுகின்ற பாடங்கள் இந்த மூன்று விடயங்களும் தான். நம்பிக்கை, கீழ்ப்படிவு, பிரமாணிக்கம். இந்த மூன்று பண்புகளையால் செய்யப்பட்டதுதான் இந்த திருச்சிலுவை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய தந்தையில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தேன், கீழ்ப்படுதலோடு வாழ்ந்தேன். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்ந்தேன். இறுதி வரை எப்பொழுதும் என்னுடைய பணிக்கு நான் பிரமாணிக்கமாக இருப்பேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கசையடிகள் பட்டாலும், யார் என்னை காரி துப்பினாலும், சிலுவையிலே என்னை அறைந்து கொன்றாலும் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற அடையாளம்தான் இந்த திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவையிலேதான் எங்களுடைய மீட்பின் வல்லமை நிறைவாக பொதிந்திருக்கிறது. இந்த திருச்சிலுவையை நாங்கள் பார்க்கிற பொழுது, அதனை ஆராதிக்கின்ற பொழுது, அந்த இயேசுவினுடைய சிலுவையின் வல்லமையால் நாங்கள் நிரப்பப்படுவோம் என்ற அந்த உண்மையை இந்த ஜூபிலி ஆண்டிலே இறைவன் எங்களுக்கு கற்பிக்கின்றார்.
ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு அருளின் ஆண்டு. இந்த ஆண்டிலே நாங்கள் ஆண்டவருடைய சிலுவையை எங்களுடைய வாழ்வின் அச்சாரமாக கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ இடர்கள் சவால்கள் வந்தாலும் எமது நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் இழக்க மாட்டோம். இந்த உலகம் எங்களை எத்தனை வழிகளிலே சோதித்தாலும் இறைவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வாழுவோம். இந்த உலகத்திலே எவ்வளவு சவால்கள் வந்தாலும் நாங்கள் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருப்போம் என்று இந்த ஆண்டவருடைய இந்த சிலுவையின் முன்னால் நாங்கள் எல்லாரும் பிரதிக்கனை செய்ய வேண்டும். அதனூடாக இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு அர்த்தமுள்ள ஆண்டாக நாங்கள் எல்லாரும் அனுசரிக்க இறைவன் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாறுவதற்கு இந்த சிலுவையின் வல்லமையோடு இறைவனுடைய அருளை நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். பாந்துரனே, ஜூபிலி ஆண்டை தொடர்ந்து நாங்கள் இந்த தினத்திலே எங்களுடைய விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கேட்டிருக்கின்றார். எனவே அந்த விசுவாசத்தை நாங்கள் இப்பொழுது புதுப்பிப்போம். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? அன்று பெந்தெகோஸ்து விழாவின் போது திருத்தூதருக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்படவிருக்கின்ற ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றீர்களா? புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திரு அவையின் நம்பிக்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமேன். இப்பொழுது விசுவாசிகளின் மன்றாட்டு இடம்பெறும். திருமணம் என்னும் அருடடையாளத்தின் வழியாக குடும்பங்களை ஏற்படுத்தும் ஆண்டவரே, நீர் முன்மாதிரியாக தந்த திருக்குடும்பத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதே வேளையில் ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை அலங்கரித்திருந்த அழகான ஆன்மீக பண்புகளாகிய பிரமாணிக்கம், பிறரன்பு, கீழ்ப்படிவு, நீதி ஆகியவற்றை எல்லா குடும்பங்களும் என்றுமே கடைபிடித்து உமக்கு பிரமாணிக்கமாக வாழ அருள்புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவரே, குடும்பங்களே திரு அவையின் விளைநிலங்களாக உள்ளன என்பதை நாம் அறிகின்றோம். திரு அவையின் நிலையான இருத்தலுக்காகவும் அதன் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காகவும் குடும்பங்களில் இருந்து நீர் தெரிந்தெடுத்த திருநிலை மற்றும் பொதுநிலை பணியாளருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உலக சவால்களின் மத்தியில் இவர்கள் ஆற்றும் பணியானது என்றுமே வெற்றி பெறவும் இன்னும் நற்செய்தி பணிக்கு தேவையான ஆர்வமுள்ள பிள்ளைகளை குடும்பங்களிலிருந்து உருவாக்கவும் நீரே அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியை எங்களுக்கு அருளுகின்ற ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பின் 2025ஆம் ஆண்டு ஜூபிலியை மகிழ்ச்சியோடு ஆரம்பித்து பயணிக்கும் நாம், கிறிஸ்து எவ்வாறு தமது தியாகத்தால் எம்மை தன்னோடு இணைத்தாரோ நாமும் அதுபோல அன்பு,
அமைதி, நம்பிக்கை, தியாகம் ஆகியவற்றால் எம்மை அணி செய்து நற்செய்தி அறிவித்து பலரை கிறிஸ்துவோடு இணைக்கும் கருவிகளாக மாற நீரே எமக்கு அருள் புரிய வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை என்றும் ஆதரித்து அன்பு செய்யும் இறைவா, இன்றைய நாளிலே புனித சடங்கின் வழியாக ஆசீர்வதிக்கப்பட்டு எம் ஆலயங்களை தரிசிக்க வர உள்ள கிறிஸ்துவின் திருவுளம் தாங்கிய புனித ஜூபிலி சிலுவையை நாமும் தேடிச் சென்று தரிசித்து ஆராதிப்பதன் வழியாக பரிபூரண பலன்களை அடையவும், யாத்திரை ஸ்தலங்களை தரிசிப்பதன் வழியாக மனமாற்றத்தின் மகிழ்ச்சியை பெறவும் நீரே எம் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடிக் கொள்ளுவோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் தெரிவித்த அந்த வேண்டுதல் ஒவ்வொன்றையும் நமக்கு நிறைவாக தந்திரலும். நம்பிக்கையின் ஆண்டை ஜூபிலி ஆண்டாக நாங்கள் இன்றைய நாளிலே ஆரம்பித்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து நிலைத்திருக்க நீரே எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும், ஒருவரை ஒருவர் நம்பிக்கையிலே நாங்கள் வழி நடத்தவும் தேவையான அருள்வரங்களை நீரமுக்கு நிறைவாக தந்திரலும். திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்ற இன்றைய நாளிலே திருக்குடும்ப கன்னியர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எமது மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற திருக்குடும்ப கன்னியர்களை நீர் தொடர்ந்தும் வழிநடத்தவும் ஆசீர்வதித்தருளும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எமது குடும்பங்களை எமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலை நிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனிலும் அது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 பூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர்.
எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த சுபத்தை நமது தேவைகளை நினைவிற்கொண்டு சிறவிதமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்முடைய குடும்பங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும், இறைவனுக்கு நாங்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று உருக்கத்துடன் கொண்டாடுவோம். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர்
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதியுரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவுமிக்க தந்தையே, விண்ணகர்கள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்றச் செய்தளம். அதனால் நாங்கள் இவ்வுலகை நிழலுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி ஆசீர் வேண்டுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காலரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு யுபிலி ஆண்டை தொடங்கியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் ஜூபிலி ஆண்டு வேண்டுதலை ஒன்றாக செபிப்போம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சியை என்றென்றைக்கு வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் ஒளியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு கழிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. பெண்ணில் முளைத்திடும் மின்மினியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், பெண்ணில் தெரித்திடும் மின்னல்களாய் கண்ணில் தெரித்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கண்டேன் நான் இளமெங்கும் சொல்வேன், நெஞ்சில் சுரக்கும் நன்றி ஸ்வர
எத்தனையோ மனிதர்களை உறவெனவே